ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்பாத்தியோட டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சப்பாத்திலாம் எந்தெந்த மாரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு சாஃப்ட்டாவும், நல்லா டேஸ்ட்டாவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு சப்பாத்திக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா, சப்பாத்தி மாவு பெணையும்போது, அதோட நம்ம ஆ வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழத்த போட்டு நல்லா பெனஞ்சோம் அப்படின்னா, நல்லா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். 2வது சப்பாத்தி மாவு சில நேரங்கள்ல சப்பாத்தி ரொம்ப ஹார்டா, ரொம்ப அப்பளம் மாரி ஒரு மாரி ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில சப்பாத்தி மாவு பெணையும்போது 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு, அந்த மாவோட சேர்த்து நல்லா பெனஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சப்பாத்தி சுட்டீங்க அப்புட்னா, ரொம்ப மென்மையாவும், ரொம்ப இப்படி லேசானதாகவும், நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, சப்பாத்தி மாவு பெணையும்போது, அதோட ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா, 2 மொளகா 2 காஞ்ச தனி மொளகா வத்தலு, 1/2 கப்பு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 5 முந்திரி பருப்பு. மொத்தம் 3 பொருளு. மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2 தனி மொளகா, 1/2 கப்பு வேர்க்கடலை, 5 முந்திரி பருப்பு. இந்த 3யும் நல்லா இது அரைச்சு வச்சுக்கோங்க. மாவு பெணையும்போது அதையும் சேர்த்து பெனஞ்சீங்க அப்படின்னா, சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, சப்பாத்தி மாவு பிணையும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா லேசா பிணையணும். ரொம்ப இறுக பிணையக்கூடாது. ஏன்னா பூரிக்கு பிணையும்போது மட்டும் தான் மாவ நல்லா இறுக்க பெனஞ்சு நல்லா இது பண்ணி வச்சோம்னா தான் பூரி போடும்போது நமக்கு எண்ணெய் குடிக்காம இருக்கும். ஆனா சப்பாத்திக்கு பிணையும்போது கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா நம்ம நைஸா பிணையணும். அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரும். சப்பாத்திக்கு மாவு நம்ம உருட்டுவோம்ல, அந்த சப்பாத்தி கல்லுல வச்சு உருட்டும்போது, நம்ம மாவு போட்டு உருட்டாம, எண்ணெய ஊத்தி உருட்டுனீங்க அப்படின்னா, நமக்கு சுட இது பூரி, சப்பாத்தி அதெல்லாம் சுடும்போது நமக்கு எண்ணெய் அதிக அளவுல தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி குழந்தைகளுக்குலாம் சுட்டு குடுப்போம்ல, அப்போ குழந்தைகளுக்கு சுடும்போது தவால மூடி போட்டு சுட்டீங்க அப்படின்னா, அந்த சப்பாத்தியே பூரி மாரி உப்பி நல்லா பஃபலா அழகா வரும். நல்லா மிருதுவாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். அப்படி உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்திய உருட்டும்போது நல்லா பேப்பர் மாரி உருட்டிக்கோங்க. நம்ம பரோட்டா கடையிலலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அது மாரி நல்லா லேசா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம பரோட்டா கடையில 4ஆ மடிப்பாங்கல்ல. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி. இப்படி போட்டுட்டு 4ஆ மடிச்சுக்கோங்க. அப்புறம் அது மேல நல்லா எண்ணெய ஊத்தி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க செஞ்சு பாருங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவுல நமக்கு மீந்து போகும்ல, பெனஞ்சது மீந்து போயிடுச்சு அப்படின்னா, அத நீங்க அப்படியே வச்சுறாதீங்க. அது மேல நல்லா எண்ணெய் தடவி வச்சீங்க அப்படின்னா, அந்த சப்பாத்தி மாவு மேல உள்ள பகுதி கருப்பாகாம நல்லா அழகா நீங்க இப்ப பெனஞ்சது மாரியே அப்படியே இருக்கும். இன்னைக்கு உள்ளத எடுத்து நாளைக்குள்ள நீங்க சுடலாங்க. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு குடுங்க. பாய்.